வணக்கம். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பிளவுபட்டு விட்டதாக பல செய்தித்தாள்களிலும் வலைதளத்திலும் பரவியுள்ளது. உண்மையில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம் உடைந்து விட்டதா என்றால் இல்லை. ஒரு குறிப்பிட்ட சில நபர்கள் கட்சியிலிருந்து வெளியேறினால் அது பிளவு என்று அர்த்தம் இல்லை. கட்சியில் உள்ள உறுப்பினர்களில் பாதி பேர் பிரிந்து சென்றால் மட்டும் உடைந்ததாக கருதப்படும். தொண்டர்கள் யாரும் செல்லவில்லை. பதவிக்கும் பணத்துக்கும் ஆசைப்பட்டவர் மட்டுமே சென்றுள்ளார்கள். இது கட்சி பிளவுபட்டிருந்து எடுத்துக்கொள்ள முடியாது. பல செய்தித்தாள்களிலும் பல வலைதளங்களிலும் கட்சி உடைந்து விட்டது, கட்சி உடைந்து என்று புரளை கிளப்பிக் கொண்டிருக்கிறார். இந்த புரளெல்லாம் ஒரு நாளைக்கு உண்மை வெளிவரும். பதவிக்கு ஆசைப்பட்ட சண்முகம், வேலுமணி, விஜயபாஸ்கர் போன்ற துரோகிகள் நம் கட்சியிலிருந்து வெளியேறது நமக்கு நன்மை அளிக்கக்கூடியதான். விழுப்புரம் மாவட்டத்திலே சி.வி. சண்முகத்திற்கு பெரிவான ஒன்றிய செயலாளர்கள் ஆதரவு இருப்பதாக தினமலர் செய்தியிலே இன்று வெளியிட்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மையில் அப்படி அல்ல. பெரும்பாலான ஒன்றிய செயலாளர்கள், நிர்வாகிகள் எல்லோரும் அண்ணன் பசுபதி பக்கம்தான் உள்ளார்கள். தினமலர் செய்தியில் வந்தது உண்மை அல்ல. அவர்கள் சி.வி. சண்முகத்தை ஆதரிப்பவர்கள் இருக்கிறார்கள். சி.வி. சண்முகம் ஒன்றும் பெரிய உண்மையான நிர்வாகியும் இல்லை, உண்மையான தொண்டனும் இல்லை. எவர் ஒருவர் இரட்டை இலைக்கும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கும் துரோகம் செய்ய நினைக்கிறவர்கள் அத்தனை பேரும் துரோகிகள் தான். நமது கட்சியை வேலுசாமி, வேலுமணி, சி.வி. சண்முகம் போன்றவர்கள் டெல்லியில் சென்று பிஜேபியிடம் பேரம் பேசி வந்தவர்கள். நமது கட்சியை பிஜேபியில் அடகு வைக்க நினைத்தவர்கள். இவர்கள் பதவிக்கும் பணத்துக்கும் ஆசைப்பட்டு விஜய்க்கு சென்று மந்திரி பதவி வாங்கலாம் என்று நினைத்தவர்கள். இப்போது மந்திரி பதவியும் கிடைக்கவில்லை, பணமும் கிடைக்கவில்லை. இதனால் இருவரும் திரும்பி எப்படியாவது கழகத்திலே சேர்ந்துவிடும் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களை ஒருபோதும் கழகத்தில் அண்ணன் எடப்பாடி அவர்கள் சேர்த்துக் கொள்ளக்கூடாது. துரோகிகளை சேர்க்கவே கூடாது. துரோகிகள் மறுபடியும் நமது கட்சியிலே சேர்ந்தால் மறுபடியும் நம்மளுக்கு தொல்லை கொடுப்பார்கள். கட்சியை வீணாக சண்டையும் குழப்பத்தை வெறுப்புகிறார்கள். என்னை போன்ற தொண்டர்கள் கழகத்தில் இன்னும் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அவர்களுக்கு நீங்கள் மதிப்பு அளிப்பதா என்றால் துரோகிகளை மறுபடியும் கட்சியில் சேர்க்கக்கூடாது. அவர்களால் ஒன்றும் கட்சி ஒன்றும் வீழ்ந்து விடவில்லை. சசிகலா போன்றோர், தினகரன் போன்றோர், ஓபிஎஸ் போன்றோரெல்லாம் சென்ற பிறகு நம்ம கட்சியிலே வீழ்ந்து விட்டதா, அல்லது கட்சியிலிருந்து யாராவது அதிகப்படியாக வெளியேறி சென்று விட்டார்கள்? யாரும் இல்லை. அப்படி இருக்கும்போது இந்த சி.வி. சண்முகத்தையோ, வேலுமணியோ, இல்லை விஜயபாஸ்கர் போன்றவர்களோ மறுபடியும் சேர்க்கக்கூடாது. இது ஒவ்வொரு தொண்டனுடைய எண்ணம். தயவு செய்து அண்ணன் அவர்கள் மறுபடியும் இவர்களை கழகத்தில் சேர்க்காதீர்கள். நன்றி, வணக்கம்.